ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? ஃப்ரைடே மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் என்ன செஞ்சுன்னு தான் பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சாம்பார் தான் செய்யலான்னு இருந்தேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் எனக்கு நட் ஜூஸ் தான் வேணும்னு சொன்னதுனால அவருக்கு மட்டும் நட் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு அப்படியே சிங்க் ஃபுல்லாக இந்த பாத்திரத்தை ஃபஸ்ட்டு தொலைக்கலான்னு பாத்திரத்தெலாம் தொலைக்க முடிச்சிட்டேன். அப்புறம் தான் எனக்கு கொஞ்சமாக பருப்பு போட்டு அதிலே வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு சாம்பார் ரெடி பண்ணி தாளிச்சிட்டு தோசை சுட்டு அது கூட கொஞ்சம் பொடி வச்சு சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. அப்புறம் மார்னிங் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணாதால் சரி கிச்சனெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலான்னு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பாப்பாவும் அது கூட அப்படியே தூங்க வச்சாச்சு. அப்புறம் தான் சரி ஆஃப்டர்நூனுக்கு சமைக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு சாதத்துக்கு தேவையான அரிசியெல்லாம் ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி சாம்பார் அண்ட் கீரை பொரியல் தான் செய்ய போகிறேன். அதனால் சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலான்னு பருப்பு கூடயே தக்காளி பூண்டு எல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டு சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்ஸு கட் பண்ணி வச்சுட்டேன். கீரை மட்டும் முன்னாடியே கிள்ளி வச்சதால் அதை அப்படியே எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு வெங்காயம் கட் பண்ணி அப்படியே எடுத்து தாளிச்சாச்சு. கீரை அண்ட் சாம்பார் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் ஆனியன் பக்கோடா வாங்கிட்டு வந்தாங்க. அதை வச்சு சாப்பிட்டு அன்றைக்கி லஞ்சை முடித்தாச்சு. அப்புறம் பாப்பாவும் தூங்கி எழுந்ததால் அவளுக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அவள் கூட விளையாடிட்டு அன்றைக்கி டே ரொம்பவே நல்லா போச்சு. ஃப்ரைடே உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.